ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபேர் பாய்ஸ் அவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 29 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா என்னோட சேனலில் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 29 ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து இந்த கெஃபேல தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது என்ன கெஃபேன்னு சொல்லிட்டு. அந்த ஹாஸ்பிட்டல் கட்டலாம்னு நினைச்சாங்கல்ல, அந்த லேண்டோட கிட்ட இருக்க கெஃபே தான் அது. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்பா, நம்ம கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்லுவான், கண்டிப்பா நம்ம அவங்களை கண்டுபிடிச்சிருவோம், நான் கண்டுபிடிச்சு அவங்களை என் கையால தான் நான் பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இங்க இவங்க ரெண்டு பேரும் பேசி ஸோ 28 அப்போ ஒரு பிளாஷ்பேக் போகுது. ஸோ 28 எண்டிங்ல வந்து நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ வந்து ஹீரோ வந்து ஏதோ ஒரு விஷயத்த அந்த போன்ல பாத்திருப்பான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அந்த பிளாஷ்பேக்ல ரிவீல் பண்றாங்க. ஹீரோ என்ன பாத்திருப்பானா, அந்த போன்ல வந்து டாக்ஸி பாத்திருப்பான். இந்த இடத்துக்கு யார் டாக்ஸில வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி. அப்போ வந்து அந்த டாக்ஸி வந்து யாருக்கோ ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல, அதனாலதான் அது போகாம அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படியே இந்த பிளாஷ்பேக் இங்க முடியுது. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா ஹீரோ கிட்ட, நம்ம வந்து அடிக்கடி அந்த பாட்டி வீட்டுக்கு போய் விசிட் பண்ணோம், அப்பதான் இந்த இடத்துலதான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோல, அதெல்லாம் முடியாது, நீ வீட்டுல இருந்து இப்ப ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயின் கேட்பா, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்லுவான், பின்ன நீ வந்து இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, உன்னை 2 வாட்டி கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க, அதுவும் இல்லாம நீ பார்க்க ரொம்ப வீக்கா இருக்க, இப்போ நான் உன்னை கூட்டிட்டு சுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ இப்போ வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும், அதை விட்டுட்டு என் கூட டிடெக்டிவ் வேலை பார்த்துட்டு இருக்க, உன்னை யாரு கொன்னது கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் மனசுல வந்து, வேணா திடீர்னு என்னை பத்தி இவ்வளவு கேர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிப்பான். அப்போ வந்து ஹீரோல, நான் எதுக்கு சம்மந்தமே இல்லாம இதெல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிட்டப்போ நம்ம ஹீரோ யோசிப்பான். நம்ம ஹீரோயின் சொல்றா, நீ பேசி முடிச்சிட்டியா, நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பெட்லயே இருந்தாதான் எனக்கு போர் அடிக்கும், அதுக்கு பதில் என்னை யாரு கொல்ல ட்ரை பண்ணது தேடி கண்டுபிடிக்கலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோ வந்து அவனோட கோட் பாக்கெட்ல இருந்து மருந்து எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுப்பான். அப்ப நம்ம ஹீரோயினோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, என்னடா இது புதுசா இருக்கு, மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து தரோம், அவ்வளவு கேர் பண்றானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ஃபேஸை வச்சிருப்பா. அப்போ வந்து ஹீரோ வந்து மருந்து கொடுப்பா. ஹீரோயின் கேட்பான், என் மருந்து நீ கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், ஆமா, நீ எப்படியோ ஸ்டபனா இருப்பேன்னு எனக்கு தெரியும், நீ வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்தா தேட வருவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் மருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இங்க வந்து நம்ம ஹீரோயின் மருந்து சாப்பிட்டுருவா. சாப்பிட்ட அப்புறமா ஹீரோயின் வந்து ஹீரோ பாப்பா, ஹீரோ வந்து ஹீரோயினை பாப்பா. 2 பேரும் வந்து ஒரு வியர்ட் லுக் கொடுத்துருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோ வந்து சொல்லுவான், நீ வந்து என்ன ஒன்னும் தப்பா நினைக்காத, நான் ஏதோ உன்னை கேர் பண்றேன், உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன், அதனாலதான் வந்து நான் மருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, நீ வந்து திடீர்னு எங்கேயாச்சும் வாங்கி கீழே விழுந்துட போற, அதுக்காக தான் நான் வந்து மருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு ஒன்றும் இது பிரச்சனை இல்லை, நான் அதை பத்தி அக்கறையும் படல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ கேட்பா, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்வா, ஆமா, நீ முதல்ல வந்து நல்ல விஷயம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் உன்னோட வேர்ட்ஸ்னால என்னை வந்து ஹர்ட் பண்ணுவேன், இது எனக்கு பழகிடுச்சு, இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக அந்த டாக்ஸில இருக்கவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த டாக்ஸி ஓட்டுறவங்க போல அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, இது வந்து உங்களுக்கு தெரியுதா, இது எங்க இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான் நம்ம ஹீரோ. அப்போ அந்த டிரைவர் சொல்றாங்க, எனக்கு சரியா தெரியல, பட் இது டாக்ஸி மட்டும் தெரியுது, நான் உடனே போய் ஸ்டேஷன்ல வந்து இன்ஃபார்ம் பண்றேன், சோ அந்த டைமுக்கு யார் போனாங்க வந்தாங்கன்னு விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சோ அங்கே நம்ம போயிடுறான். இங்க நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீன் இங்க கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. 2 பேருமே வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து சித்தி கேக்குறா, எங்க போயிட்டீங்க, இவ்வளவு நேரம் ஆளை காணும், அதுவும் இல்லாம உங்களுக்காக நான் டேபிள் செட் பண்ணி வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து கூப்பிடுவா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இல்ல நாங்க வெளியே சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே சித்தி மூஞ்சே மாறிடும். அப்போ சித்தி சொல்லுவா, என்ன பழக்கம் அது, நம்ம ட்ரெடிஷனே நீ பிரேக் பண்ற, அட்லீஸ்ட் வீட்லயாச்சும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல, உனக்காக சாப்பாடுல செஞ்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அப்ப ஹீரோ எதுவுமே பேச மாட்டான், சைலண்டா தான் இருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அங்கேருந்து நம்ம ஹீரோயின் போயிடுவா. ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ கிட்ட கேட்பான், நீங்க ஏதாவது தேடி போனீங்களே, க்ளூ ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோ சொல்வான், ஆமா க்ளூ கிடைச்சது, நாங்க அந்த டாக்ஸி டிரைவர் விசாரிக்கலாம் தான் போயிருந்தோம் அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். ஹீரோ ஃபுல்லா கூட சொல்ல மாட்டான். அதுக்குள்ள வந்து அங்க இருந்த சித்தி பொண்ணு வந்து பயத்துல வந்து
கையில இந்த கிளாஸ் வந்து கீழே போட்டுருவா. ஸோ அப்போ வந்து எல்லாருமே கேட்பாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவ சொல்லுவா இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் தலை சுத்த மாதிரி வந்துச்சு, அதனால தான் நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து சமாளிச்சுட்டு போயிடுவா. ஸோ இங்க வந்து அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து அவனோட ரூமுக்கு தான் வருவான். வந்து பார்த்தா ஹீரோயின் ஆல்ரெடி தூங்கிட்டு இருப்பா பெட்ல. சரி இந்த சைடு வந்து போய் அவனு போய் படுக்கலான்னு போறப்போ அப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு கெட்ட கனவு வரும். அவனால ஸ்லீப் பண்ண முடியாது. தூக்கத்துல இருந்து பயத்துல எழுந்துப்பா. எழுந்து கத்திட்டே எழுந்துப்பா. அப்போ வந்து ஹீரோ தான் பக்கத்துல இருப்பான். கூட வந்து ஒன்னும் இல்ல, கெட்ட கனவு தான், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அழுவா. சோ பயந்து போயிருக்கும் போது அப்போ வந்து ஹீரோ வந்து தண்ணி கொடுப்பான் ஹீரோயினுக்கு. தண்ணி குடிச்சிட்டு சரி நான் உன் கூட தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, இது ஒரு கெட்ட கனவு தான், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தூங்க வச்சுட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. அகெயின் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு பேட் மெமரிஸ் வருது. ஸோ அவள் தூங்க வந்து கஷ்டப்படுறா. ஸோ அப்போ வந்து ஹீரோ கேட்குறா என்னாச்சு, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா இல்லை எனக்கு மறுபடியும் தூங்குறதுக்கு பயமாக இருக்குது, மறுபடியும் கெட்ட கனவு வருமோன்னு சொல்லிட்டு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெட்லேயே உட்காருவா. ஸோ ஹீரோவும் வந்து பக்கத்தில் வந்து உட்காருவான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா எனக்கு ஏதாவது ஒரு ஃபன்னி மூமெண்ட் சொல்லு, ஸோ அதனால வந்து எனக்கு வந்து மைண்ட் கிளியர் ஆயிடும், நான் தூங்கறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்ட், அதாவது ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவன். ஸோ 2 பேரும் சின்ன வயசாக இருக்கும் போது ஒரு பையன் வந்து அவங்க 2 பேரும் வந்து புள்ளி பண்ணிகிட்டே இருப்பானா. ஸோ இவங்க வந்து அந்த பையனை கண்டுக்கவே மாட்டாங்களாம். எதனால கண்டுக்க மாட்டாங்கன்னா நாங்கள் திருப்பி அடிக்க போய் அவனுக்கு வந்து ஹர்ட் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை கேரே பண்ணாம தான் சுற்றிட்டு இருப்பாங்களாம். அப்போ அந்த புள்ளி பண்ணுற பையன் வந்து ஹீரோ கேங்கில் இருக்க ஒரு பையனை சூஸ் பண்ணி செம்மையாக போட்டு அடிச்சிட்டானா. வீக்காக இருக்க பர்சனை சூஸ் பண்ணி செம்மையாக போட்டு அந்த புள்ளி கேங்கில் இருக்க ஒரு பையன் வந்து அடிச்சிட்டானா. ஸோ அவனுக்கு வந்து நம்ம திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அவனை வந்து பழி வாங்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்ல போறப்போ அந்த பையன் வந்தாலே எங்க முன்னாடி வரமாட்டான், அவன் அந்த சைடு ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த ஸ்டோரியை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். அப்ப ஹீரோயின் கேட்பா இது வந்து ஃபன்னி ஸ்டோரியா, நான் சிரிக்கிறேன்னா என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான் நாங்க என்ஜாய் பண்ணோம், அவனுக்கு வந்து ஒரு நல்ல லெசனை நாங்க டீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் கேட்பா இல்ல எனக்கு வேற கதை சொல்லு, வயலன்ஸே இல்லாத கதையா ஃபன்னி கதையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான் சரி ஓகே நான் ஒரு கதை சொல்றேன், பட் இதான் லாஸ்ட் கதை, அதுவும் நீ சிக்கா இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபன்னி ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே தூங்கிடுவா. தூங்கும் போது செம கியூட்டா இருப்பா. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறமா வந்து அவ தூங்கிட்டான்னு தெரிஞ்ச அப்புறமா பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான் நம்ம ஹீரோ. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அந்த கார்டன் ஏரியால உட்காந்துட்டு இருக்கான். யார் கூடனா ஃப்ரெண்டு கூட வந்து சித்தி பொண்ணும் இருக்கா. ஸோ அப்போ வந்து சித்தி பொண்ணு கேட்பா நீ வந்து உனக்கு ஒரு மீட்டிங் இருக்குல்ல, நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்பான் அவ. அப்போ வந்து ஹீரோல ஆமா நான் மறந்தே போயிட்டேன், அது வேற அட்டன் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து சித்தி பொண்ணு கேட்பா நீ பார்க்கவே டயர்டா இருக்க, நீ சரியா தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான் ஆமா நைட்டு ஃபுல்லா வந்து ஹீரோயினுக்கு வந்து கெட்ட கனவா இருந்துச்சு, அதனால எங்க 2 பேர்னாலும் தூங்க முடியல, அவ பாவம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கா அதனால அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அவ செம்ம கடுப்பாவா. சித்தி பொண்ணை பத்தி நம்மளுக்கு தெரியும்ல, ஸோ ஹீரோயின் பேச்சு எடுத்தாலே அவ வந்து செம்ம கடுப்பாவா. அதே மாதிரி இவளும் கடுப்பாரா. அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வரா. வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த சித்தி பொண்ணு அங்கேருந்து போறா. போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட சொல்றா மீட்டிங் இருக்கு மறக்காம வந்துடு அப்படி சொல்லிட்டு போறான். அப்போ வந்து ஹீரோ சொல்றான் வெயிட் பண்ணு, மீட்டிங்கை கேன்சல் பண்ணு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவ செம்ம கடுப்புல அங்கேருந்து போயிடுறா. அப்போ வந்து சித்தி பொண்ணுக்கு என்னன்னா ஹீரோயின் வந்ததோன்னு நம்ம ஹீரோ வந்து மாறிட்டான் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ அப்போ வந்து சித்தி பொண்ணு வந்து யாருக்கோ கால் பண்ணி நம்ம அர்ஜென்ட்டா பேசணும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ சொல்றா, யாருன்னு தெரியல. இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்பான். அப்போ ஹீரோ கேட்பான் என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல சித்தியை தான் காட்டுறாங்க. அவ எங்கேயோ அர்ஜென்ட்டா போயிட்டு அவ ரூம்ல டிராயர்ல வந்து கன் கேஸ் இருக்க போல அதை எடுத்து கன் எடுத்து பாக்குறா. பார்த்தா அதுல இருந்து ஒரு புல்லட் மிஸ்ஸிங்கு. அவ செம்மையா பயப்படுறா. எனக்கு தெரியும் கண்டிப்பா வந்து என் பொண்ணுதான் வந்து ஷூட் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்டுபிடிச்சிடுறா சித்தி. ஸோ சித்திக்கு தெரியும்ல அவ பொண்ணு எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவ கண்டுபிடிச்சிடறா கண்டிப்பா அவதான் இந்த வேலையை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து அவ செம்மையா பயப்படுறா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் என்ன எழுப்பி கேட்டிருப்பானா அவளுக்கு வந்து ஒரு மூஞ்சில் கட்டி கொடுக்க கேட்டிருப்பா. ஸோ வந்து அவளுக்கு வந்து கடைசி நிமிஷத்துல சாவர நினைவுல வந்து அவளுக்கு வந்து அந்த மூஞ்சில தான் ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்திருக்கு. ஸோ அந்த ஆசையை தான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பா. நான் கடைசியா சாகும் போது எனக்கு தோணுச்சு, ஸோ நான் மீட்டு வரும்போது இதான் பண்ணணும்னு நினைச்சேன், அதனால தான் ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாம சின்ன வயசுல வந்து
நான், ஈனூல், தாஹிர் எல்லாருமே வந்து ஒன்னா தான் நாங்க விளையாடுவோம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் இருந்துச்சு. ஸோ ஈனூலுக்கும் இதான் ஆசைப்படுவா, அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. ஈனூல் பேர் எப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்றாலோ அப்பவே வந்து நம்ம ஹீரோ வந்து அழுவ ஆரம்பிச்சிருவான். ஸோ அவன் கண்ணு ஃபுல்லா தண்ணி நிற்கும். அப்போ ஹீரோயின் சொல்வா, என்னால இது வந்து தனியா பண்ண முடியாது, ஏன்னா இப்பதான் வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேன், அதனால தான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஸோ இங்க 2 பேருமே சேர்ந்து அந்த மூஞ்சில வந்து பில்ட் பண்ணுவாங்க. கட்டுறதுக்கு வந்து நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுவான். ஸோ இங்க வந்து 2 பேரும் வந்து ஒரு மூமெண்ட்டை கியூட்டான மூமெண்ட்ஸை ஷேர் பண்றாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த மூஞ்சலுக்கு வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து இப்படி அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி சொல்லி கொடுப்பான். ஸோ இங்க வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்ப்பான். அப்போ 2 பேரும் வந்து ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஃபைனலி 2 பேருமே சேர்ந்து அந்த மூஞ்சல கட்டிட்டாங்க, மரத்துலயும் மாட்டிட்டாங்க. அப்போ வந்து ஹீரோ கேட்பான், வா வந்து இதுல உட்காரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயின்ல இல்ல வேணாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவா ஹீரோயின். அப்போ ஹீரோ சொல்லுவான், இதானே உன்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம், உட்கார மாட்டியா, வந்து உட்காரு, நான் உனக்கு தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உட்காருவா. இங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து தள்ளி விட்டுட்டு இருப்பான் அந்த மூஞ்சில. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பா, ரொம்ப சந்தோஷமா இருப்பா, அவ ஃபேஸே ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் அந்த ஸ்விங்க. அப்போ வந்து ஹீரோக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். சின்ன வயசுல ஹீரோ வந்து அவன் தங்கச்சியும் தள்ளி விடுவான், அப்புறம் வந்து ஹீரோயினையும் தள்ளி விடுவான் அந்த மூஞ்சில 2 பேரையும் உட்கார வச்சு. ஸோ இங்க வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் பத்தி, அதாவது அவனோட தங்கச்சி பத்தி நினைச்சாலே வந்து அவன் அழுவான்னு தெரியும்ல. ஸோ அவன் கண்ணு ஃபுல்லா தண்ணி நிக்குது, அவன் அழுகுறான். அப்போ வந்து ஹீரோயினை வந்து அவன் புஷ் பண்ணிட்டு தான் இருக்கான். இங்க அவனுக்கு வந்து அந்த ஃபிளாஷ்பேக் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேசாம அங்கேருந்து போயிடுறான். ஸோ அவன் மூட் அவுட் ஆயிடுது போல தங்கச்சி பத்தி நினைச்ச உடனே. ஸோ அங்கேருந்து எதுவுமே பேசாம போயிடுறான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து இறங்கிட்டு யோசிப்பான், இப்பதானே ஹாப்பியா இருக்கான், அதுக்குள்ள எதுக்கு சேடா போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிப்பான். இங்க அந்த சீன் போய் கட்டாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து எங்கேயும் கிளம்பிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் வருவான். அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வரும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து, இந்த மாதிரி டாக்ஸி டிரைவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்லுவான், லொகேஷன் அனுப்ப நான் வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயின் நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், ஒண்ணு வேணாம் நீ இங்கே ஏறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்ல ஏற போயிடுவான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து கார்ல ஏறிட்டு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து புலம்புவான், இப்போ வந்து என்னால உங்ககிட்ட வந்து சண்டைலாம் போட முடியாது, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூப்பிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல சித்தி பொண்ணும் அந்த நசீரை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து சித்தி பொண்ணு வந்து அந்த முன்னாடி போன் பேசியிருப்பாளா யார்கிட்டயோ, அது நசீர் கிட்டதா. சோ வந்து பேசுவா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு முன்னாடி அந்த ஆஃபர் இன்னும் அவைலபிளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி பொண்ணு வந்து நசீர் கிட்ட கேட்பான். இது வந்து நசீர் வந்து பார்த்துட்டு சிரிப்பான். சோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு எதிராக வந்து ஒர்க் பண்ண போறாங்க போல, அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சிரிப்பு தான் நசீர் சிரிக்கிறான். சோ அப்கமிங் எபிசோட்ல இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஹீரோயினை பிரிப்பாங்க போல. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட வந்துட்டாங்க. வந்துட்டு கேள்வி கேட்கறாங்க, யார் அன்னைக்கு வந்து டிராப் பண்ண, யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் சொல்றான், இருங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மிடில் ஏஜ்டு மேன் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். ஸோ இங்க வந்து 2 பேருக்கும் ஷாக்கு, யார் அது இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தரை பார்த்துருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட் 29 இங்க கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 30 வந்து நான் டுமாரோ அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ புதுசா வந்தவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். See you in the next video. Bye bye.